music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. காசா அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போது பிரதமர் மோடி ஏன் அங்கு போகல? இஸ்ரேல் நம்ம இந்தியாவுக்கு ஒரு ஏர் டு ஏர் மிசைலை கொடுக்க தயாராகி இருக்கிறாங்க. அது நம்ம இந்தியாவுக்கு எந்த வகையில் உதவும், அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது பற்றி நாம் இப்போது விரிவாக பார்க்கலாம். முதலில் மகிழ்ச்சியான செய்தி தான். இஸ்ரேல் காசா போர் ஒரு வழியாக முடித்து வைக்கப்பட்டிருக்கு. எகிப்தில் நடைபெற்ற அமைதி உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தலைமையில் எகிப்து அதிபர் உள்பட உலக தலைவர்களுடைய ஆதரவோட இஸ்ரேல் காசா அமைதி ஒப்பந்தம் சைன் ஆகி இருக்கு. அதுதான் அந்த மகிழ்ச்சியான செய்தி. போரை நிறுத்தின அடுத்த கணமே இது நான் நிறுத்தின 8வது போர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ட்ரம்ப். தனக்கு எப்படியாவது நோபல் பரிசு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு ஆறுதல் பரிசாக அவருக்கு இஸ்ரேல் எகிப்து நாடுகள் அந்த நாடுகளுடைய மிக உயரிய விருதுகளை இந்த போரை நிறுத்தி வச்சதுக்காக டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வழங்க போகிறாங்க. நேற்று நடந்த அமைதி மாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபும் கலந்துக்கிட்டாரு. பின்னர் அமெரிக்க அதிபரையும் பார்த்து பேசியிருக்காரு. ஏற்கனவே பிரதமர் மோடிக்கு அந்த அமைதி மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும்னு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் இந்தியா சார்பாக இந்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் தான் கலந்துக்கிட்டாரு. அதனால் பிரதமர் மோடி எதற்காக அங்கு போகவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைவராலும் வைக்கப்படுது. பாகிஸ்தான் பிரதமர் மற்றும் ட்ரம்ப்பை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பிரதமர் மோடி அங்கு போகலை அப்படின்னு பலரும் பேசிக்கிறாங்க. காசாவோட அமைதி மற்றும் தனி பாலஸ்தீனத்தை நம்ம இந்தியா ஆதரிக்குது அப்படின்னாலும் கூட அமெரிக்காவுடனான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்டன்ஸை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக தான் பிரதமர் மோடி அங்கே போகவில்லை அப்படின்னு செய்திகள் வெளியாகி இருக்கு. இந்த காசா அமைதி ஒப்பந்தம் பற்றி பிரதமர் மோடி அங்கே போகலினாலும் கூட அதை பற்றி பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிராந்தியத்தில் அமைதியை கொண்டு வருவதற்கான அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்போடைய உண்மையான முயற்சிகளை நாங்கள் எப்போதும் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டை மட்டும் போட்டு தன்னுடைய வாழ்த்தை முடிச்சுக்கிட்டாரு பிரதமர் மோடி. அடுத்ததான் இஸ்ரேலை சேர்ந்த பாதுகாப்புத்துறை நிறுவனமான ரஃபேல் அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் நம்ம இந்திய விமானப்படைக்கு ஸ்கை ஸ்டிங் ஏவுகணையை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கை ஸ்டிங் அப்படிங்கிறது கட்டிங் ஏஜ் 6th ஜென்ரேஷன் லாங் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல். இதை இந்தியாவோட தேஜஸ் MK-1A, சுகோய் 30 MKI உள்ளிட்ட ஃப்ரண்ட்லைன் ஏர்கிராஃப்ட்ஸில் இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும். இதன் மூலமாக இந்தியாவோட ஏரியல் காம்பேக்ட் கேப்பபிலிட்டிஸை என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது அந்த நிறுவனம். இந்த ஸ்கை ஸ்டிங் மிசைல் அப்படிங்கிறது ஒரு புதுமையான முறையில் 3 பல்ஸ் ராக்கெட் மோட்டாரால் இயக்கப்படுது. அதனால் அதிகபட்சமாக 250 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய டார்கெட்ஸை கூட இதனால் தாக்கி அழிக்க முடியும். இப்படி இந்த அளவுக்கு எக்ஸ்டெண்டட் ஸ்ட்ரைக் ரேஞ்ச் கிடைக்குது அப்படின்னா அதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய சுப்பீரியர் ஏரோடைனமிக் டிசைன் தான். இந்த ஏவுகணை ஹை வெலாசிட்டியில் மெயின்டைன் ஆகிறதுக்கும் பியாண்ட் விஷுவல் ரேஞ்சில் கூட சிறப்பான மேனவரபிலிட்டியை கொடுக்கறதுக்கும் இந்த டிசைன் தான் காரணம். இந்த ஏவுகணையோட தனித்துவம், ஒரு ஸ்டாண்ட் அவுட் டெக்னாலஜிக்கல் ஃபீச்சர் அப்படின்னா அது ECCM-ஓடு வரக்கூடிய அட்வான்ஸ்டு ரேடியோ ஃப்ரீக்வன்சி RF சீக்கர். அதாவது ECCM எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்ஸா எதிரி நாடுகள் என்ன செய்வாங்கன்னா, அவங்கள நோக்கி வரக்கூடிய ஏவுகணையை குழப்பறதுக்காக ஜாமிங் பண்ணுறது, ஃபேக் சிக்னல்ஸை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு சில ட்ரிக்ஸை பண்ணி பார்ப்பாங்க. அதையெல்லாம் கண்டுபிடிச்சு அவாய்ட் பண்ணுறதுக்கான ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் மற்றும் ஃபீச்சர்ஸ் தான் இந்த ECCM அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக ரேடியோ ஃப்ரீக்வன்சி சீக்கர். ஒரு போர் விமானத்தில் எதுக்காக இது இருக்குன்னா, ரேடியோ வேவ்ஸை அனுப்பி டார்கெட்ஸை டிடெக்ட் பண்ணும், ட்ராக் பண்ணுறது, கைட் பண்ணுறது, டார்கெட்டை மட்டுமே டிஸ்கிரிமினேட் பண்ணி கண்டுபிடிக்கிறது, பேடான வெதர் கண்டிஷன்ஸ், ரொம்ப டார்க்கான நேரத்தில் கூட இது ரொம்ப சிறப்பாக செயல்படும். அதுதான் RF சீக்கர். ஒரு ஏவுகணைக்கு பிரைன் அண்ட் ஐஸ் மாதிரி தான் இந்த சீக்கர். இப்போது இஸ்ரேலோட ஸ்கை ஸ்டிங் ஏவுகணையில் ECCM-ஓடு அட்வான்ஸ்டு ரேடியோ ஃப்ரீக்வன்சி சீக்கர் வருதுன்னா ஏவுகணையோட பிரெயினுக்குள்ளே ஒரு ஸ்மார்ட் ப்ரொடெக்ஷன் சிஸ்டத்தோடு அது நமக்கு கிடைக்குது. இதன் மூலமாக இன்னும் துல்லியமாக டார்கெட்டை கண்டுபிடிக்க முடியும். யாரும் சீக்கரை குழப்பவே முடியாது. குறிவைக்கக்கூடிய ஒரு டார்கெட் ஹெவி எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ் கொண்ட பகுதியிலையோ கடினமான எலக்ட்ரானிக் வார்ஃபேர் என்விரான்மெண்ட்ஸில் இருந்தாலும் கூட
அந்த குறிப்பிட்ட இலக்கை ரொம்ப ஏர்லியாகவும் துல்லியமாகவும் கண்டுபிடிக்கக்கூடிய திறன் கொண்டதாக இருக்கும். டெர்மினல் பேஸில் கூட இலக்கை துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஸ்டெல்த் பிளாட்ஃபார்ம்ஸில் இருந்தாலும் கூட ஸ்மால் ரேடார் ரெஃப்ளெக்ஷனை கூட துல்லியமாக கண்டுபிடிக்கக்கூடியது. அதாவது ஸ்டெல்த் ஃபைட்டர்ஸ் மற்றும் சொஃபஸ்டிகேட்டட் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டத்துக்கு எதிராக இது சிறப்பாக செயல்படக்கூடியது. அதனால் இந்திய விமானப்படையில் இந்த ஸ்கைஸ்டிங் ஏவுகணைகளை இணைச்சோம் அப்படின்னா பைலட்டுகள் பாதுகாப்பான தூரத்தில் இருந்துக்கிட்டே எதிரி இலக்கை தாக்கி அழிக்க முடியும். இதன் மூலமாக பைலட் சர்வைவபிலிட்டி அதிகமாகுதா, மிஷனுடைய சக்ஸஸ் ரேட்டும் கூடுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சீனாவோட PL-15 மிசைலோட கம்பேர் பண்ணும்போது அதனோட தாக்குதல் தூரத்தை விட இந்த ஸ்கைஸ்டிங்கோட ஆப்ரேஷன் ரேஞ்ச் அதிகம். இந்தியாவுக்கு சீனா பாகிஸ்தான் மூலமாக பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்களுடைய த்ரெட்களை கவுண்டர் பண்ணுறதுக்கு இது ஒரு சிறந்த சாய்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க இஸ்ரேல். ஸ்கைஸ்டிங் ஏவுகணையோடைய எடை 180லேருந்து 200 கிலோ வரைக்கும் இருக்குமா. இந்தியாவுடைய தேவைக்கு ஏற்பவும் அவங்க இன்டகிரேட் பண்ணி கொடுப்பாங்களாம். இந்தியா இஸ்ரேல் 2 நாடுகளும் சேர்ந்து ஏற்கனவே சில பாதுகாப்பு தொடர்பான ப்ரோக்ராம்களை வெற்றிகரமாக பண்ணியிருக்காங்க. பராக் 8 இந்தியா இஸ்ரேல் சேர்ந்து தயாரித்த ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் தான். 2 நாடுகளிலும் வெற்றிகரமாக அது பயன்பாட்டில் தான் இருக்கு. அடுத்ததாக ஸ்பைக் ATGM, இதுவும் இஸ்ரேல்கிட்ட இருந்து நம்ம லைசன்ஸ் வாங்கி நம்ம இந்தியாவிலேயே அசம்பிள் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆன்டி டேங்க் கைடட் வெப்பன். இதுவும் பார்த்திங்கன்னா 2 நாடுகளிலுமே வெற்றிகரமாக பயன்பாட்டில் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த வரிசையில் இந்த ஸ்கைஸ்டிங் ஏவுகணையையும் இஸ்ரேல் நம்ம இந்தியாவுக்கு பரிந்துரை செஞ்சுருக்கு. இதை நம்ம இந்தியா கன்சிடர் பண்ணி வாங்குவாங்களா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update. Music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.